கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் இல்லையா? ஆகஸ்ட்டு 15 நம்முடைய கிரேட் அகாடமி சார்பாக இந்த ஆகஸ்ட் 15 அதாவது 80வது சுதந்திர தின விழா கொண்டாடும் அனைத்து தர நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்குமே நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளர்க்கு போஸ்ட்டுங்க. அது 2026க்கான இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இதோடைய வேக்கன்சி பாருங்கள், ஆல் ஓவர் இந்தியா 9124 வேக்கன்சிங்க, 50,000க்கு மேலே சேல்ரி. இந்த வேக்கன்சி ஓப்பன் ஆகிருக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 11 ஓப்பன் ஆயிடுச்சு. இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ போயிட்டுருக்குது. இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது இல்லாமல் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் அனலைசிஸ் கூட நம்ம வந்து இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். ஸோ யாராலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க நம்மளுடைய சேனலில் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நியூ அப்டேட் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி பெல் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் போகலாமா? இந்த எஸ்பிஐ கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 9,000 ப்ளஸ் வேக்கன்சியான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்குதுங்க. இந்த 9,000 வேக்கன்சிஸில் எப்படி எலிஜிபிலிட்டி, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் 11th ஆகஸ்ட்டே ஓப்பன் ஆயிடுச்சு. 31st ஆகஸ்ட் வரைக்கும் தான் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் செப்டம்பர் 26ங்க டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து அக்டோபர் 2026, இது டென்டேட்டிவ் டேட். என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீமில் இருக்கணும். ஏஜ் லிமிட் 20 to 28 வரைக்கும் இருக்கணும். இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா SC/ST, PWBD, எக்ஸர்விஸ்மெண்ட்ஸ்க்கெலாம் நில்லுங்க, அது ஃபீஸே கிடையாது. ஜென்ரல் OBC EWS மட்டும் 750 rupees கொடுத்துருக்காங்க. இதனுடைய சேல்ரி பேக்கேஜ் பாருங்கள், 64,480 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேல்ரி இருக்கும். ஸ்டார்டிங் வந்து 26,730லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுடைய டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் அனலைசிஸ் வந்து 2019லேருந்து 2025 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் முக்கியமானது ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காம்ப்ரிஹென்சிவ் அனலைசிஸில் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் வந்து 2019லேருந்து 2025 என்னங்கிறது, அதே மாதிரி ஸ்கோர் எப்படி ஹை பண்ணுறது, ரிலையபிள் அக்யூரேட் வந்து டேட்டா எப்படி எடுக்கிறது, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் டாபிக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேட்டா இன்டர்பிரட்டேஷன்ஸ் 2019லேருந்து 2025 வரைக்கும். ஃபஸ்ட்டு 2019 5 கொஷின் கேட்டாங்க. இப்போ பாருங்கள் 12 கொஷின் வரைக்கும் டேட்டா இன்டர்பிரட்டேஷனில் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் டேட்டா இன்டர்பிரட்டேஷன்ஸில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேஸ்லெட்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஸ்டார்டிங்கில் கேட்காம இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். 2024 2 to 6 கொஷின்ஸு, 2025ல் 2 to 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே போல் மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் வந்து கண்டிப்பாக ஒரு 0 to 4 கொஷின்ஸ் அப்படின்னு அர்த்தம். கேட்காமலாம் போகலாம், அல்லது கேட்டால் 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ராங் நம்பர் சீரீஸ்லேயும் ஒரு 2 to 4 கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அரித்மெட்டிக் கொஷின்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக 15 கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக்ஸ் அந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸில் இல்லாமல் அரித்மெட்டிக் கொஷின்ஸே வந்து 10 to 15 கொஷின்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க 2024 2025ல். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அப்ராக்சிமேஷன்ஸில் 8 to 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அதேமாதிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது கேட்குறதுக்கான. இதுதான் ஆப்டிடியூடில் ஒரு டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரீசனிங் எபிலிட்டியுடைய டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் அனலைசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2019 2025 பசில்ஸ் அண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க, 20 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறான். சரிங்களா? ஸோ ஒரு கொஷினில் வந்து ஒரு பேராகிராஃபில் 5 கொஷின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேராகிராஃப் கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிலோஜிசம்ஸ் வந்து 3 to 4 கொஷின்ஸ், இன்ஈக்வாலிட்டி
2 to 4 கொஷின்ஸ், கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து 4 to 5 கொஷின்ஸ், ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் வந்து மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ். ஸோ டைரக்ஷன் சென்ஸ் அப்படிங்கிறது 1 to 3 கொஷின்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ் 0 to 3, ஆர்டர் ரன்னிங்க்கு வந்து 1 to 3 கொஷின்ஸ். அதே மாதிரி ஆல்ஃபாபெட் சீரிஸ் 3 to 5 கொஷின்ஸ், மிஸ்லினியஸில் வந்து 3 கொஷின்ஸ். இதெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை படிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாபிக் வைஸ் கொஷின்ஸ் அனலைசிஸில் ஸோ 2025 அதிகமாக கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜென்ரலாகவே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எரர் டிடெக்ஷன்ஸ் 2 to 5 கொஷின்ஸ், மிஸ்பெல்ட் அப்படிங்கிறத வந்து 3 to 4 கொஷின்ஸ், பேரா ஜம்பிள்ஸ் வந்து 0 to 5 கொஷின்ஸ், ஃபில்லர்ஸ் 3 to 5 கொஷின்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 2 to 4 கொஷின்ஸ். அதே மாதிரி வேர்ட் ஸ்வாப் வேர்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து 3 to 5 கொஷின்ஸ், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் 3 to 5, கிளாஸ் டெஸ்ட் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க பாருங்கள் 5 to 7 கொஷின்ஸ், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் 4 to 5 கொஷின்ஸ், வேர்டு யூசேஜ் 1 to 2 கொஷின்ஸ், சூஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் மேட்ச் தி காலம். ஸோ 3 to 5, 1 to each கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க. இது சொன்ன வரைக்கும் ப்ரிலிமின்ஸ்க்கானது. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் வந்து 2020-25 வரைக்கும் ஒரு 6 இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ அதிகமாக என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டியில் பசில்ஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி, கோடிங் டீகோடிங் கேட்டிருக்கான். ஆப்டிடியூடில் வந்து டிஐ கேஸ்லெட்டு, அரித்மெட்டிக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன்ஸ், நம்பர் சீரீஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், வெக்கபுலரிஸ், இது மாதிரி வெயிட்டேஜ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட்டேஜ் அனலைசிஸ் உள்ளே போகலாம். பாருங்கள், ஆப்டிடியூடு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் வந்து எகெயின் டேட்டா இன்டர்பிரட்டேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 19 கேள்விகள் மெயின்ஸில் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் கம்பேரிஷனில் ஒரு 4 கொஷின்ஸ், நம்பர் சீரீஸில் 5 கொஷின்ஸ், சிம்பிளிஃபிகேஷனில் 4 to 5 கொஷின்ஸ், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 6 to 7 கொஷின்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி கேஸ்லெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி 10 to 12 கொஷின்ஸ் அரித்மெட்டிக்கும் கேட்டிருக்காங்க. அது மெயின் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதே மாதிரி மெயின்ஸில் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து 14 to 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களாமா. அடுத்த வெயிட்டேஜ் வந்து எரர் டிடெக்ஷன், வேர்டு யூசேஜ், வெக்கபுலரி, ஃபில்டர்ஸ், பேரா ஜம்பிள்ஸும் வரிசையாக கேட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாகவும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸு ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படி எடுத்துட்டிங்கன்னா பசில்ஸில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் 7 to 9 கொஷின்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி 3 to 4, கோடட் டைரக்ஷன்ஸ் 3 கொஷின்ஸ், கோடிங் இன்ஈக்வாலிட்டி 3 to 4 கொஷின்ஸ், சிலோஜிசம் 3 கொஷின்ஸ். ஸோ சேம் டைப்பில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டாபிக் வைஸு அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ இதுக்கான கிளாஸஸ் நம்மளுடைய கிரேட் அகாடமியில் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நியூ பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஆஃப்லைன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம்மிங் மண்டேலேருந்து 17th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதோடைய கிளாஸஸ் எப்படி இருக்கும்? ஸோ பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி, அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஸோ ரெகுலர் டெஸ்ட் சீரீஸ், அப்போ அனாலிசிஸ் நடக்கும், பர்சனல் கைடன்ஸ் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுப்போம், லைவ் அண்ட் இன்டராக்டிவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸும் கொடுக்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ரிசல்ட் ஓரியன்டாக உங்களுக்கு நடத்துகிறோம். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9444212979 அப்படிங்கிற இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ணலாம், கால் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம்.